உன் ஜெயம் எங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. 10 வசனம் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் அந்த ஒரு வசனத்தை தான் சிலம்பாடிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அதுக்குள்ளே மூடுங்க அப்படின்றீங்க. ஆமென். பாருங்க. ஆமாம், பாருங்க. இந்த லூசிபர் ஒரு கனவு கண்டான். எப்படியாலும் ஜீவனுக்கு அதிபதியாக இருக்கிற அலெக்ஸு இவங்களெல்லாம் என்ன பண்ணிடலாம், மரணத்துக்கு உட்படுத்திடலாம் என்று சொல்லி ஏதேனுக்குள்ளே உள்ளே போனான். நீங்கள் இதை சாப்பிட்டா தேவனாக மாறிடுவீங்கன்னு. ஆனால் ஆதாமுக்கு ஏவாளுக்கு தெரியாத ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவங்க ஏற்கனவே கடவுளாம். அல்லேலூயா. நீ கடவுளாக தான் இருக்க. அல்லேலூயா. இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் யாரா? முட்டாள் நீதான். அல்லேலூயா. இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் இந்த பூமியின் இந்த பூலோகத்திற்கு நீதாயா கடவுள், நீதாயா சாமி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நம்ம மரணத்தை பார்த்து நீ கூறு எங்கே, கூறு கட்டவனே நீ எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஏன்னா நான் தான் இந்த பூமிக்கு அதிபதியானவன், நான் தான் இந்த பூமியின் பிரபஞ்சத்தின் அதிபதியானவன், நான் தான் இந்த பூமியை ஆளக்கூடிய தலைவன், நான் தான் இதனுடைய யாரு அதிகாரி, நான் தான் கடவுள். அல்லேலூயா சொல்லுவோமா? கொஞ்சம் அந்த பிரசங்கத்தை புதுசாக கேட்குறவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? அந்தி கிறிஸ்து வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் என் பிரசங்கத்தை ஒழுங்காக டைரக்டாக ஆரம்பத்திலேருந்து கேட்டான்னா தான் உனக்கு இந்த பிரசங்கம் புரியும். அப்படி இல்லைன்னா நீயும் மரணத்தை போல் ஒரு கூறு இல்லாத முட்டாள்னா நான் சொல்லுவேன். அல்லேலூயா. ஆரம்பத்திலேருந்து இந்த சத்தியத்தை கேட்குறவங்க வாரம் கேட்டுவா, அப்போ தான் தெரியும். இடையில கேட்டுக்கிட்டு கூடாது. நல்லா கவனி. இந்த ஆதாமுக்கு ஏவாளுக்கும் தெரியாத ஒரு ரகசியம் என்னன்னா, இவர்கள் ஏற்கனவே கடவுளாக இந்த பூமிக்கு நியமிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் தமது ரூபத்தின்படியும் தமது சாயலின்படியும் லூசிபரை படைக்கலை. அல்லேலூயா. யானையை படைக்கலை, பூனையை படைக்கலை, நாயை படைக்கலை, புலியை படைக்கலை, கரடியை படைக்கலை, என்ன இன்னும் வேற என்ன சொல்லலாம், சிங்கத்தை படைக்கலை. ஆனால் உன்னையும் என்னையும் தான் அவருடைய ரூபம் எடுத்து பார்ப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 28, 27 வாசிங்க சத்தமா. பின்பு தேவன் தமது சாயலாக தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் கடவர்கள். ஒரு கைகளை தட்டி சொல்லுங்க. நம்ம தான் கடவுளா வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ தான் எஜமானன். யூ ஆர் தி அடாயினர். நீங்க பூமி அனுப்புத்திரனுக்கு கொடுக்கிறது. இந்த பூமி அனைத்தும் ஆளணுமா? இன்னைக்கு யானை வந்தால் ஊருக்குள்ளே ஆள் இருக்க மாட்டேங்குது, புலி வந்தால் ஊருக்குள்ளே ஆள் இருக்க மாட்டேங்குது, இங்கே வந்தால் ஆள் இருக்க மாட்டேங்குது, சிறுத்தை வந்தால் ஏன் சாதாரண பூச்சி இந்த பாம்புங்க விழுந்தால் எல்லோரும் வெளியே போயிருந்தீங்க. அல்லேலூயா. உண்மை தானே? ஏன் மேலேருந்து அங்கே பள்ளி விழுந்தாலே எஞ்சி ஓடிடுவியன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்போ எல்லாத்துக்கும் மேலே உங்களை என்ன வச்சுருக்காரு? ஆளும்படிக்கு. இது இந்த ரகசியத்தை தெரியாமல் ஆதாம் இருந்தாங்க. அதை அவன் புரிஞ்சனால தான் உண்மைக்கு
குருடாகப்பட்டு இருக்கிறார்கள்.